ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஆர் முருகேஷ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடித்து இன்றைக்கி ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்திங்கன்னா மதராசி. ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, இந்த படம் வந்து நம்ம ஏஆர் முருகேஷ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக் மூவியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மதராசி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் முருகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவர் படங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வச்ச மாதிரியான ஒரு படம் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அவர் கொடுப்பாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம் தான். ஸோ கதையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேர்ந்து எடுத்து தான் நம்ம ஏஆர் முருகேஷ் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வச்சு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இயக்கியிருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவரை பற்றி குறை சொல்லவே முடியாது. பட் இந்த படத்தில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அவர் வந்து மெனக்கட்டு நடிக்கணுமோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் நடிப்பு, ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நடிக்கவே தெரியாது அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்கும் இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் அவரோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், துப்பாக்கியில் இருந்த அந்த வில்லன் அவர் தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து மிரட்டியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வர்ற சீனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாப் பல்லும், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விசில் அடிக்கலான்னு தோறும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் சீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு கடத்துக்கு மேலே இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சிவகார்த்திகேயனா இல்லாட்டி அவரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும், இந்த வில்லனா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மாஸ் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செமையாக மாஸாக வந்து ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய வில்லனை எப்படி நம்ம சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தபோது, ஸோ இவருக்கு ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஃபைட் வந்து கொடுக்குற சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலும் சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி அப்படி சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஸ்டோரியை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் முருகேஷ் அவர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அவரோட எல்லாமே வந்து பார்த்தா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்தோன்னா அப்பப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஸ்லோவாகி அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படம் வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்பீடாகிறதும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோவாகிறதும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாகிறதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் வந்து இன்டர்வல் வரைக்கும் சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிற மாதிரியே வந்து போயிடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் என்ட்ரி சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் செமையாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட ஃபைட் சீனில் சொல்ல வேண்டியது வேறு லெவலுங்க, செமையாக பண்ணியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சாங் பார்த்திங்கன்னா அதிகமாகவே கொடுத்த மாதிரி தான் இருந்தது. இங்கே அந்த ஒரு சாங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக எடுத்து கொடுத்த மாதிரி அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா ரசிகர்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வில்லனை காட்டும் போது கொஞ்சம் அப்படியே படம் மாதிரி விறுவிறுப்படகம் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வல் பிளாக் எல்லோரும் வந்து செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் பயங்கரமாகலாம் கிடையாது. ஸோ நார்மலான ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபைட் சீன் தான், ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கத்தியில் எதிர்பார்த்த மாதிரியோ துப்பாக்கியில் எதிர்பார்த்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் சிம்பிளான ஒரு டைலாக் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் பிளாக் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் பிளாக் செம்மையாக கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய சீன் சொன்னாங்க. ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனதுனால என்னவோ தெரியல, எனக்கு அப்படி பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் இன்டர்வல் பிளாக் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வேகம் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் ஆச்சு. ஆனால் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயின் ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அவங்கள கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணிட்டாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த எப்போவுமே நம்ம ஏஆர் முருகேஷோட படங்கள் நிறைய வந்து பார்த்தோன்னா அந்த கதையில் தான் வந்து கொஞ்சம் லவ் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா லவ்வில் தான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கதை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, லவ் மையமாக வச்சு தான் இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே நகர்த்தி கொண்டு போனாங்க. பட் ஆனால் எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்ல போனால் எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பட் சில ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஓகே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் கண்டிப்பாக இந்த படம் எல்லோரும் வந்து பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம் தான். கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு அந்த படம் கொஞ்சம் ஒரு ரொம்பவே ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாட்டு கருத்துமே கிடையாது. அப்புறம் என்ன சொல்கிறது, அப்புறம் அனிருத் அவர்கள் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிஜிஎம் வந்து போட்டிருக்காங்க. பட் அந்த பிஜிஎம் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் படத்தில் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பார்ல, ஸோ அதே மாதிரியான ஒரு பிஜிஎம் வந்து இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு நம்ம
எப்படி அனிருத்தோட தான் மியூசிக் பண்ணாரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளாக இந்த படத்தில் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. பட் ரொம்பவுமே எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்தில் பிஜிஎம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த கதைக்கு இப்படி தான் பிஜிஎம் இந்த மாதிரி மியூசிக் தான் தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த மியூசிக் தகுந்த மாதிரி ரொம்ப சூப்பராக தான் கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மியூசிக் பண்ணியிருந்தாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த வில்லனை வந்து எப்படி ஹீரோ வந்து கடைசியில் எப்படி கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சீனில் வந்து காட்டியிருந்தாங்க. நிஜமான வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த அளவுக்கு பயங்கரமாக வில்லனாக இருக்கார், இவரை எப்படி நம்ம சிவகார்த்திகேயன் வந்து அடித்து கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற போது கடைசியாக ஒரு 20 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் 30 நிமிஷம் இருக்கும். அந்த அரை மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் சிவகார்த்திகேயன் நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் அதாவது இந்த கிளைமேக்ஸில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்து சொல்லணும். ஏன்னா சூப்பராக நடிச்சிருந்தார். எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக மெனக்கெட்டு பண்ணியிருந்தாருன்னு சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் வந்து நடித்து ஃபைட்டும் பயங்கரமாக பண்ணியிருந்தார் இந்த மதராசி இந்த படத்தில். கண்டிப்பாக இந்த ஒரு படம் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நடிப்பில் இந்த படத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இவர் மதராசி படத்தில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் நல்லா நடிச்சிருக்கார் அப்படிங்கிற பேரும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நம்ம சிவகார்த்திகேயன் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் அவர் வந்து சூப்பராக வந்து ஆக்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விக்ராந்த் அவர்கள் வந்து இருக்கார். ஸோ இந்த படத்தில் விக்ராந்த் அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா காட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதாவது இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் விக்ராந்த் அவர்கள். ஏன்னா விக்ராந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணி எதிர்பார்த்துட்டு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு நல்ல ஆக்டர்ஸ். ஸோ அவர் இந்த படத்தில் வச்சுருக்கிறனால கண்டிப்பாக இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னும் நல்லா எப்படி சொல்கிறது நல்ல ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து டைலாக் சிம்பிளாக வந்து பேசிட்டு போயிடறாரே தவிர ஆனால் இவருக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணிட்டாரு. ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இவருக்கு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஏஆர் முருகதாஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு படத்தை ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போவார். எப்பவுமே ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி தான் கொண்டு போவாங்க. பட் ஆனால் எனக்கு இன்னமும் இந்த படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியும் இருந்துச்சு. அங்கங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் போர் அடிக்கிறனால வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்து போன அளவுக்கு இந்த படம் ஃபுல்ஃபில் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் செம்மையாக இருக்குது அப்படிங்க சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு கம்பேக் மூவியாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஆனால் சொல்ல வந்த விஷயத்தை நல்லா சூப்பராக சொல்லிட்டாரு. ஆனால் என்ன ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாருன்னா அந்த லவ் சீனில் கொஞ்சம் குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாருன்னா இன்னும் படம் சூப்பரான ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல என்னுடைய கருத்து. ஸோ என்னோடய தனிப்பட்ட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் விமர்சனம் சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஓகே சூப்பரான ஒரு படம் தான். ஆனால் ஒரு சில ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில இடங்கள் வந்து லேக் அடிக்கும். ஆனால் படம் வந்து படம் முடிக்கும் போது ஓகேப்பா போதுண்டா அப்படிங்கிற அளவுக்கும் படத்தை வந்து முடிச்சிருப்பார் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதராசி படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.